அதனால மேக்சிமம் பிரசவம் பார்க்கறது கூட எனக்கு தெரியும். அப்படி ஒரு குழந்தைக்கு பிரசவம் நேரடியாக நானும் அவன் ஒன்றும் பார்த்தேன். இப்போ சொன்னேன் இல்லையா, ஓப்லேஷன் அந்த பையன் பேர். லவ் மேரேஜ். ஓடட்டும்டா, கட் பண்ண வேண்டாம் சரியா. லவ் மேரேஜ். அப்போ அவங்க வீட்டில் ஒத்துக்கிறல, பொண்ணு வீட்டில். நாங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு ஒரு 10 மாசம் கழிச்சு கர்ப்பமா இருந்தது. ஒரு 7 மாசமா இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு கம்பெனியில பெரிய அளவுல பிரச்சனையாகி நாங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போக வேண்டியது வந்துருச்சு. அவனும் அதுல இந்த லிஸ்ட்ல இருக்கான். அந்த பிள்ளைய எங்க விட்டுட்டு போக, பாத்துக்கிறதுக்கு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த குழந்தை இல்ல, நான் அவர் எங்க இருக்காரோ அங்கேயே இருக்கிறேன்ட்டு. சரி வா, நீ வா, காட்டுக்குள்ளேயே வா. காட்டுக்குள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இருந்தோம். 7 மாசம்னா 4 மாசம்னா அங்கிட்ட எவ்வளவு இருக்கு. அது 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசம் அந்த இதுலயே பிறந்துருச்சு ஆம்பளை புள்ள. நாங்கெல்லாம் மரத்துக்கடியில, அது வனத்துக்குள்ளங்கிறனால மரத்துக்கடி, அதுக்கு மாத்திரம் கொலை கும்பலா வெட்டி ஒரு செட்டு போட்டு வச்சு பாதுகாப்பா வச்சிருந்தோம். நாங்களே வகுத்த வழி வந்துருச்சு. நின்னடா செய்ய அப்படின்னு பதறான். ஒன்னும் பதறாத, நான் பாத்துக்கிறோம். நமக்கு அவனு ராமரெட்டி கூட நாங்க நின்றதெல்லாம் கூட நின்ன பையன்தான். டேய், நமக்கு ராமரெட்டி டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, நீ எதுக்கு பதற சொல்லி சரின்னு சொல்லி அந்த வாட்டில் நானும் அவனும் தான் நின்று காலையில 4 மணிக்கு நின்று. அது என்ன, படிவாசல் வந்து நின்றுட்டு வரவே மாட்டேங்க. அவன் சொல்றான், மேல வெட்டி விட்டுருவோமா அப்படிங்க. அட போடா, அவருக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, பிளேடே போடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சிலருக்கு பண்றது உண்டு, பார்த்துருக்கோமா. அதனால நம்ம பிளேடு கையை போட்டு மேற்பகுதியை மாத்திரம் அப்படி போட்டா, மேற்பகுதியை போட்டா தையல் பண்ணும்ல. நம்மகிட்ட என்ன இருக்கு காட்டுக்குள்ள, எப்படியும் ஒரு 4 தையல் விழுகும். அது போட முடியாது, அதை செய்யக்கூடாது. விடுறா, நான் பாத்துக்கிறேன்ட்டு அவ்வளோ பத்திரம். அந்த வாட்டில் இப்படி உட்காந்து இந்த 2 காலை வச்சு அவ காலை வந்து இப்படி அமுத்தி பக்கம் வர விடாம, நீ மாத்திரம் தலையை இழுத்து பிடிச்சிக்கடா அப்படின்னு இழுத்து பிடிக்க சொல்லிட்டு இப்படி அமுத்திட்டு அந்த வாட்டில் அந்த படிவாசல் நிற்கிற விரல அப்படியே உள்ள கொடுத்து அப்படியே சுத்தி விட்டோம் பாரு. சுத்தி விட்டு அப்படி சேர்க்கணுன்னு குழந்தை டகாரன்னு வெளியே வந்துருச்சு. தலை வந்தவன் பிடிச்சி இழுத்துலாம்ல. இழுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளையிட தொலைச்சிட்டான். தலையை பிடிக்க போனவன் தொப்புள் கொடி அறுக்கணும்ல. அப்புறம் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகி போச்சு. வேற குடுறா, அதுக்கு என்னமோ நீர் கோர்த்துருன்னு சொல்லுவாங்கடா, கொள்வாங்கடான்னு சொல்லி பிறகு அதை அறுத்து, ஆமா, பிறகு கண்டுபிடிச்சு எடுத்து அந்த வாட்டில் பிறகு எடுக்க முடியல. அந்த வாட்டில் பக்கத்துல இருந்த கல்லுல வச்சு நச்சு கட் பண்ணணும்ல. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிளேட் எடுத்தா, அப்புறம் அதுக்கப்புறம் ஒட்டி கட் பண்ணி அந்த இப்படி எங்கனுக்குள்ள அந்த லேசா இது பண்ணி முடிச்சு போடணும்ல. பண்ணி முடிச்சு போட்டு விட்டுட்டு பிறகுதான் நீ முண்டாட்டியை பார்த்துக்கடான்ட்டு நான் தான் குழந்தைய தூக்கிட்டு போய் பச்சை தண்ணியில தான் குளிப்பாட்டினேன். அங்க காட்டுக்குள்ள பச்சை தண்ணி தானே, அந்நேரம் பச்சை தண்ணியில குளிப்பாட்டி தேய்ச்சி பறக்கி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு மொத்தம் நாங்க சுடு தண்ணி வச்சு கொடுப்போம். ஆமா ஆமா, அவனுக்கு பேரே வனராசான்னு தான் வச்சோம் நாங்க. காட்டுக்குள்ள உறந்துருக்கான்ல, ஆமா, வனராசா அப்படின்னு பேர் வச்சோம். பேர் வச்சு குழந்தை பிறந்து ஒரு 1.5 மாசம் கழிச்சு தான் வெளியே வந்தோம் காட்டை விட்டு. தெரியாது. ஆன்மா பிரியறதுங்கிறது வந்து, நீ வந்து ஆன்மா பிரிக்கணும் அப்படின்னா நீ வந்து இறைவனை ஐக்கியமாயிருக்கணும். அப்பதான் நீ பிரிக்க முடியும். சிவனோட நம்ம ஐக்கியமாயிருக்கணும். அவனால மாத்திரம்தான் ஆன்மாவை பிரிக்க முடியும். ஆமா, மற்றவங்களால பிரிக்க முடியாது. அது இருக்கிறதே இத்தினு உண்டு, அது பிரிக்க தெரியணும் இல்லையா. பிரிப்பாங்க. இப்ப நம்ம சாமி பிரிச்ச 6 வகையா இருந்தார்ல. சாப்பிட்டாரா தனபால், என்னாச்சு எந்திக்கிறீங்க, இதுக்கு போகணுமோ, சரி சரி போயிட்டு வாங்க போங்க போங்க போயிட்டு வாங்க. சரி, அந்த இதை எங்கனையும் கீழே மேல போட்டுறாதீங்க, ஏன்னா அங்க போற உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செஞ்சுக்கோ.
சொல்லுங்கப்பா. தலையில தேய்ச்சி குளிக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கடிச்சு திங்கலாம். சரியா? இதுல நீ எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. அவர் என்ன, அவர் பேர் என்ன, பிச்சை பிச்சைராஜன் பயமுறுத்தணும்னா என்ன, திடீர்னு எனக்கு கடிச்சு எலுமிச்சை பழத்தை பாதியை கடிச்சிட்டு அப்படி இல்லு முழுசா வாய்க்குள்ள போக கூடாது, பாதி இருக்கணும், பாதி வெளியே இருக்கணும், அப்படி நிக்கணும்.